வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். இப்போ நம்ம வீட்டில் யாராவது உடம்பு சரியினாலோ இல்லை ஏதோ ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்காக அவங்க ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாலோ நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் என்ன ஓடும்? எப்படியாவது அவங்க குணமாகி வீட்டுக்கு திரும்பி வந்தால் போதும், இதுதானே. ஆனால் டெல்லியில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து 21 பேரோட குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? பேஷண்ட்டை காப்பாற்ற வந்த இடத்துல பேஷண்ட்டோட சேர்த்தி இவங்களும் பணமாக தான் வீட்டுக்கு போயிருக்கிறாங்கங்க. ஆமாங்க, டெல்லியில மாளவியா அப்படிங்கிற ஒரு நகரத்துல நடந்த கொடூரமான தீ விபத்து எல்லாருமே நியூஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 21 பேர் இறந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சமையல் அறையில் நடந்த ஷார்ட் சர்க்கியூட் தீ விபத்து அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நிஜம் இது கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி நீங்க நம்ம எல்லாம் கடந்து போற ஒரு மிகப்பெரிய ரூம்ஸ் மாஃபியாவோட கனெக்ஷன் இருக்குது. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்த தீ விபத்து அப்படின்னு. ஆனா இது ஹாஸ்பிட்டல் நடந்த தீ விபத்து கிடையாதுங்க. இது ஒரு தனியார் ஹோட்டல் நடந்த தீ விபத்து. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலோட கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னா, இந்த ஹோட்டல் இருக்கிற இடம் டெல்லியில் இருக்க மாளவியா நகரத்துல. இது வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் ப்ரோ ஹோட்டல்னா வந்து டூரிஸ்ட் தானே வருவாங்க, இங்க பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, இங்கதான் மேட்ரு இருக்குது. இந்த ஹோட்டல் இருக்கிற இடம் வந்து அங்க டெல்லியிலேயே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலான மேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஹோட்டல். இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இந்தியா அப்படிங்கிறது மெடிக்கல் டூரிசத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஈராக்கு, நைஜீரியா, பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து இந்தியாவில் பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நம்பி வருஷத்துக்கு லட்சக்கணக்கான ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்கங்க. ஆனா இந்த மாதிரி கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மாசக்கணக்கில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு பெட் சார்ஜ் மட்டுமே ஒரு நாளைக்கு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஆகிறதுனால சாமானிய மனிதனால அங்க தங்க முடிய மாட்டேங்குது. அதனால அவங்கனால அந்த ஹாஸ்பிட்டலே இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது ஃபினான்சியலா. இவங்களோட சுச்சுவேஷனை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்கிற இந்த ரூம்ஸ் மாஃபியா இருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்குது, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான், சமையல் வசதியும் இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட பொய்களை சொல்லி இந்த மாதிரி ரூம்ல கொண்டு போய் தள்ளிடுறாங்க. இந்த பிரச்சனையில 21 பேர் இறந்துருக்கிறாங்க. அதுல 12 பேர் வந்துட்டு வெளிநாட்டை சார்ந்தவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்களும் அவங்களோட அசிஸ்டன்ஸும் தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல ஒரு வயசானவர் அட்மிட் ஆயிருந்தாரு, குருகிராம சேர்ந்தவர். அந்த அட்மிட் ஆனவரை பாக்குறதுக்கு வந்த 8 பேர் இந்த ஹோட்டல்ல தான் கொண்டு போய் தங்கியிருக்கிறாங்க. அந்த 8 பேரும் இந்த தீ விபத்துல அகால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த விபத்து எப்படி நடக்குதுன்னா, காலையில 8:30 மணிக்கு கீழே, அதாவது அந்த ஹோட்டல் இருக்கிற சமயக்கட்டுல கீழே தீ விபத்து நடக்குது. தீ விபத்து நடந்தோடனையும் தீ பிடிச்ச எல்லா பக்கம் பரவ ஆரம்பிக்குது. ஹோட்டல் ஃபுல்லா கரும்புகை சூழ்ந்துருச்சு. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அங்க உள்ள இருந்தவங்களுக்கு மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஆனா அவங்களால கீழே இறங்க முடியல. ஏன்னா அந்த லட்சணமான ஹோட்டல்ல வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது. சரி, எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குமோன்னு எமர்ஜென்சி எக்ஸிட் போய் பாக்குறாங்க, அதுவும் பூட்டி இருக்குது. இருந்தாலும் இது எப்படியோ ஒரு சில பக்கம் 35 பேரு அந்த ஹோட்டல்ல குதிச்சும் பக்கத்து மாடி வழியா இறங்கியும் ஜன்னல் வழியில அந்த கவிதை போட்டு இறங்கி 35 பேர் தப்பிச்சிட்டாங்க. இந்த தப்பிச்சவங்க உள்ள மாட்டிக்கிட்டவங்க கடைசியா ஒரு வழியா ரொம்ப நேரம் கழிச்சு அவங்கள பக்கத்துல இருக்க அந்த மேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போற வழியிலேயே 18 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 8 பேர் வந்து வென்டிலேஷன் மூலியமா வச்சிருக்காங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டலே சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொடூரமான சம்பவம் நடந்ததுக்கான 4 முக்கிய காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங்கே அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு 6 ரூம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான், 6 ரூம் கட்டுறதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்குது. ஆனா அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, லாப நோக்கத்துக்காக 6 ரூம் இருக்க வேண்டிய இடத்துல 28 ரூமை கட்டி வாடகை கொடுத்துருக்காருங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் தான், ஆனா விதிமுறைன்னு ஒன்று இருக்குதுல்ல, 6 ரூம் கட்ட வேண்டிய இடத்துல 28 ரூம் கட்டி லாப நோக்கத்துக்காகவே இந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது, அந்த அந்த பில்டிங்ல ஒரு காற்றோட்ட வசதி கூட கிடையாது. வென்டிலேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா பாஸ் ஆகிற அளவுக்கு அந்த, ஏன்னா 6 ரூம் கட்ட வேண்டிய இடத்துல 20 ரூம் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல எப்படி உங்களுக்கு வென்டிலேஷன் ஒரு காற்றோட வசதி இருக்கும்? அது மட்டும் இல்ல, அந்த பில்டிங்ல இருக்க எல்லா ஜன்னலுக்கும் தடிமனான கண்ணாடினால ஜன்னலை போட்டு மூடி வச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்காகனா ஏசி ஃபெசிலிட்டிக்காக. இதுவே இந்த இடத்துல வந்துட்டு மின்சாரம் திடீர்னு கட் ஆகுறப்ப என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த ரூம்ல இருக்க கதவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருக்குது. லாக் ஆனங்காட்டி அதனால கூட ஒரு சில பேர்னால அந்த கண்ணாடியா இருக்கட்டும், அந்த ஜன்னல் வழியா இருக்கிற கண்ணாடியா இருக்கட்டும், அந்த கதவா இருக்கட்டும், அதை உடைக்க முடியாமையே ரூம்குள்ளேயே இருந்து இறந்துருக்கிறாங்க. மூணாவதா, அதுக்கு வந்து அந்த பில்டிங்க்கு வந்துட்டு சரியான என்ஓசி, ஃபயர் என்ஓசி கிடையாது. அது மட்டும் இல்ல, அங்க வச்சிருந்த 3 ஃபயர் எஸ்டிங்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் எக்ஸ்பைரி ஆகி தான் இருக்குது. நாலாவதா, அந்த பில்டிங் இருக்கிற இடம் ஒரு 10 அடி கூட இருக்காது. அந்த பில்டிங் இருக்கிற இடத்துல இருக்க தெருவோட வழியோட அகலம் ஒரு 10 அடி கூட இல்லாத இடத்துல ஃபயர் என்ஜின் எப்படி வரும்?
ஃபயரை அணைக்கிறதுக்கு தீயணைப்புத்துறை எந்த அளவுக்கு ஒரு 10 அறிவு இல்லாத இடத்துல ஒரு தீயணைப்புத்துறை எப்படி வரும்? அவங்க வராததும் இது மிகப்பெரிய காரணம். ஏன்னா ஆல்ரெடி ஃபோன் போயிருச்சு. ஃபோன் போனதுக்கு அப்புறம் தீயணைப்புத்துறையினால அந்த ஃபயர் என்ஜினை எடுத்துட்டு அந்த தீ விபத்து நடந்த இடத்துக்கு வர முடியல. ஏன்னா அந்த ரோடு இருந்த தடத்தோட ஒரு அளவே 10 அடி தான். காரு போறதே சிரமம் அந்த இடத்துல. நம்ம ஊர்ல வேலியே பயிர் மேய்ஞ்சது போல கார்ப்பரேஷன் அதிகாரிகள், ஃபயர் டிபார்ட்மெண்ட்னு எல்லா ஆளுகளுக்குமே எல்லா மாசமும் லஞ்சம் போயிருக்குது. மாசம் விடாம லஞ்சம் போயிருக்குது. காசை வாங்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்திருக்கிறாங்க நம்ம அதிகாரிகள். இது இவங்க பண்ண இந்த மிகப்பெரிய தவறுனால 21 உயிர்கள் இன்னைக்கு போயிருக்குதுங்க. இப்போ அரசு என்ன பண்ணியிருக்குதுன்னா அந்த ஹோட்டலோட ஓனரை அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த நகரத்தை சுத்தி இருக்கிற எந்தெந்த இல்லீகல் ஹோட்டல்ஸோ அந்த ஹோட்டல்ஸுக்கும் சீல் வச்சிருக்கிறாங்க. ஏங்க 21 உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுமா? இப்போ டெல்லியில் இருக்க மாளவியா நகர்ல மட்டும் கிடையாதுங்க. இப்போ சென்னையில் இருக்கிற எக்மோரா இருக்கட்டும், கிரீம்ஸ்மோரா இருக்கட்டும், இது இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலையும் சுத்தி இந்த மாதிரியான இல்லீகல் மெடிக்கல் மாஃபியா நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நமக்கோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்போ உங்களுக்கு காசு கம்மியா கிடைக்குதுன்னு இந்த மாதிரி தரம் இல்லாத, அப்ரூவல் இல்லாத ஹோட்டல்ல தங்காதீங்க. சப்போஸ் ஒரு ஹோட்டல்ல தங்குறீங்கன்னா அங்க ஃபயர் சேஃப்டி இருக்குதா, எமர்ஜென்சி எக்ஸிட் எத்தனை இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுங்க. இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.